வணக்கம் நண்பர்களே. ஃபுல் ஃபோக்கஸ் வெயிட் லாஸுங்கிற ப்ராசஸ் பக்காவாக போயிட்டுருக்கு. எல்லா வீடியோவும் பார்த்துட்ருக்கீங்க. இதுதான் நண்பர்களே கோயம்புத்தூர்லேருந்து வீடியோ போடுற லாஸ்ட் வீடியோ. அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு போகிறோம். அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. காலையில் பெரிய ஒர்க்கிட்ட முட்டையை முழுங்கிட்டு நேராக வந்துட்டோம் நண்பர்களே நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு. வந்ததுக்கப்புறம் ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பக்காவான ரன்னிங்கு. நம்மளா எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு. நல்லாவும் ஓடினேன். அதுக்கப்புறம் ரன்னிங்கை முடிச்சுட்டு வந்து ஹச்ஐடி ஒர்க் அவுட் தான் நண்பர்களே. பக்கா ஒர்க் அவுட் போட்டேன் நண்பர்களே. ஹச்ஐடி ஒர்க் அவுட் போடுறது சரியான எஃபெக்டிவாக இருக்குது நண்பர்களே. சும்மா ட்ரை வேணால் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது எஃபெக்டிவான ஒர்க் அவுட் தான். இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி கற்றுக்கிட்டேன். இதை இனிமேல் ஃபாலோ பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு அருமையாக வந்துச்சு நண்பர்களே. இப்போ சூரியன் சன்ரைஸ் ஆனிச்சு. அழகாக ரசித்து முடிச்சுட்டு நேராக நம்ம கிளம்பியாச்சு. எம்டி ரோடு பார்க்க அழகாக இருந்துச்சு. ஸ்மூத்தாக நம்ம கிராஸ் பண்ணிக்கிட்டு வந்து ரூமுக்கு வந்தால் தம்பி ப்ளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காப்புல. தம்பி டிஎம்எல்டி படிச்சுட்டு இருக்காப்புல. அதனால் ப்ளட் எடுத்து லேபுக்கு கொண்டு போய் டெஸ்ட் பார்க்க போயிருக்காப்புல. நண்பர்களை கூப்பிட்டு போயிட்டு ஒரு கருப்பு காப்பியை போட்டு என்னால் தொடங்கின நண்பர்களே. சரின்ட்டு நண்பன் வாங்க போயிட்டு நம்ம பிரேக்ஸ் மாற்றிட்டு வரலான்னு வண்டி அழைச்சிட்டு போனாப்புல. சரியான சொதப்பிட்டாப்புல அந்த மெக்கானிக்கு. பக்கத்தில் இருக்க கூல்ட்ரிங்க்ஸ் கடையில் போய் கூல்ட்ரிங்க்ஸ் ஒன்று வாங்கி கொடுத்தாப்புல. அவர் கூல்ட்ரிங்க்ஸ் வச்சா நம்ம எப்போ இருந்த போல கருப்பு காப்பி தான் குடிச்சு மூட்டு. ஈவினிங் தான் நண்பர்களே. நல்லா உறக்கம் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் நண்பன் 11 மணிக்கு ரன்னிங் கூப்பிட்றாப்புல. நம்மளால முடியாது, நீனே போயிட்டு வாங்கன்னு நான் இன்னொரு நண்பன் பிடிச்சிட்டு வந்துட்டு இன்னொரு க்ரீன் டீயை போட்டு என்னால் முடிச்சிக்கலாம் பட்டேன். லைட்டாக பசி, அதான் கொய்யாக்காவோட என்னால் முடிச்சிக்கிறேன். நன்றி, பாய். நாளையிலேருந்து நம்ம ஊர்லேருந்து பார்ப்போம்.